சாலையில் நடந்து சென்ற பெண்ணை இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த இளைஞனை கையை கடித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிய இளம்பெண். நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் நியூஸ்களை அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது போல வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து நமது சேனலோட இணைந்திருங்க. சென்னை துறைப்பாக்கத்தில் சாலையில் நடந்து சென்ற கேரள இளம்பெண்ணை இழுத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கேரளாவைச் சேர்ந்த 24 வயது இளம்பெண் சென்னையில் தங்கி ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். நேற்றிரவு பார்த்தீங்கன்னா இளம்பெண் பணியை முடித்துவிட்டு துறைப்பாக்கத்தில் வசிக்கும் வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்திருக்காங்க. பின்னால் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பின்தொடர்ந்து வந்திருக்காரு. இளம்பெண் வீட்டின் அருகே சென்றபோது அந்த நபர் இளம்பெண்ணின் வாயை பொத்தி இழுத்துச் சென்றபோது இளம்பெண் கையை கடித்துவிட்டு கூச்சலிட்டதால் அந்த நபர் தப்பி ஓடியிருக்காரு. இது குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து உடனடியாக துணை ஆணையரின்படி தனிப்படை போலீசார் அந்த நபரை கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் யோகேஸ்வரன். இவருக்கு பார்த்தீங்கன்னா 24 வயது ஆகுது. பரோட்டா மாஸ்டராக பணியாற்றுவதும் குடிபோதையில் இது போன்ற செயலில் தான் செய்து விட்டதாகவும் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, தெரியாமல் செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என போலீசாரிடம் வாக்குமூலமும் அந்த நபர் அளிச்சிருக்காரு. போலீசார் அவர் மீது பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டது உட்பட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைக்கு மாவு கட்டு போட்டும் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க.